தமிழ் திரையுலகில் இயக்குனர் இமயம் இன்று போற்றப்படும் மூத்த இயக்குனர் பாரதிராஜ் அவர்கள் வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக இன்று அதிகாலை 2 மணி அளவில் காலமானார் என்ற தகவல் தற்போது வெளியாகி வந்ததுங்க. இவருடைய மறைவிற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரில் சென்று அஞ்சலி தந்ததாக ஒரு முக்கியமான தகவல் இப்ப வெளிவந்திருக்கு. அதாவது நேரில் சென்று அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் தந்த ஒரு தகவல் இப்ப வெளியாகி வந்திருக்குங்க. சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கும் அவரது திரு உடலுக்கு முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி உள்ளாருங்க. கிராமிய கதைகளையும் மண் வாசனை மாறாத வாழ்வியலையும் தமிழ் சினிமாவில் புரட்சிகரமாக பதிவு செய்த ஒரு மகா கலைஞனின் மறைவு ஒட்டுமொத்த திரையுலகையும் ரசிகர்களையும் ஆழமான சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது அப்படின்ற ஒரு தகவலை நம்ம தெரிவிக்கலாம். மறைந்த இயக்குனர் பாரதிராஜாவின் உடலுக்கு பொதுமக்களும் திரையுலக பிரபலங்களும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், பிரபல இயக்குனர் கங்கை அமரன் மற்றும் பல முக்கிய திரை நட்சத்திரங்கள் நேரில் வந்து தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வந்து கொண்டு இருக்கின்றனர். 16 வயது நிலை முதல் மரியாதை போன்ற காலத்தால் அழியாத காவியங்களை படித்த இமயம் சரிந்த செய்தி அறிந்து உலகெங்கிலும் உள்ள தமிழ் நெஞ்சங்கள் சமூக வலைதளங்கள் வாயிலாக தங்களுடைய அஞ்சலியை பகிர்ந்து வராங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தற்போது அனைவரையுமே அதிர்ச்சியில வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. பாரதிராஜ் அவர்களுடைய மறைவிற்கு விஜய் அவர்கள், அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரில் சென்று அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து வந்தாருங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தற்போது பொதுமக்களுக்கும் சரி பாரதிராஜாவினுடைய ரசிகர்களுக்கும் சரி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள ஒரு விஷயமாக கண்டிப்பா நம்ம பார்க்கலாங்க. திரையுலகில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏதாவது ஒரு மறைவு நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த மறைவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மக்களுக்கு அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சினிமா துறையில தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டு வருவது கண்டிப்பா மக்களுக்கு மட்டுமில்லாமல் திரை உலகிற்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த பாரதிராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதராக இருந்து இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் மாறி இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். அதாவது நிறைய திரைப்படங்களை சாதனை படைத்து புகழ்பெற்ற ஒரு இயக்குனராக இப்ப இருந்திருக்காருங்க. இந்த இயக்குனருடைய மறைவிற்கு பார்த்தீங்கன்னா அனைவரும் அவர்களுடைய தரப்பில் இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். மறைந்த இயக்குனர் பாரதிராஜ் உடலுக்கு முழு அரசு மரியாதை என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது அறிவித்து இருக்காருங்க. 1977 ஆண்டு வெளியான 16 வயது நிலை படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர் தான் இந்த பாரதிராஜ் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. தனது முதல் படத்திலே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த், கமல்ஹாசன், ஸ்ரீதேவி என முன்னணி நட்சத்திரங்களை இயக்கி கவனம் பெற்றாருங்க. ஸ்டுடியோக்களில் இருந்த சினிமாவை கிராமத்து மண் வாசனைக்கு மாற்றியவர். கிழக்கு போகும் முறையில், சிகப்பு ரோஜாக்கள் இந்த மாதிரி நிறைய புகழ்பெற்ற படங்களை அவர் இயக்கி வந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அழியாத பல படைப்புகளை வழங்கி இருக்காருங்க. 40க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கி தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து இருக்காருங்க. தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இயக்குநர்களில் ஒருவராக விளங்கிய பாரதிராஜா தனது படங்களுக்காக 6 தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறார். இந்த சூழலில் தமிழ் சினிமாவில் இயக்குனர் இமயம் என்று அழைக்கப்பட்ட பாரதிராஜா உடல்நலக் குறைவு காரணமாக இன்று காலமானார். சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் மருத்துவர்கள் கண்காணிப்பில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில அவரின் உயிர் இன்று புரிந்தது. அவருக்கு வயது பார்த்தீங்கன்னா 84 ஆகி இருக்கிறது. அவரின் மறைவு திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். பாரதிராஜாவின் உடலுக்கு பல்வேறு பிரபலங்களும் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாரதிராஜாவின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார். பாரதிராஜா வீட்டுக்கு நேரில் சென்ற விஜய் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி இருக்காருங்க. இந்த நிலையில இயக்குனர் இமயம் பாரதிராஜாவிற்கு முழு அரசு மரியாதை செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்து இருக்கிறார். பாரதிராஜாவின் சாதனைகள், கலைத்துறை ஆற்றிய பங்களிப்புக்காக அரசு மரியாதை அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்து இருக்கிறாருங்க.
ஸோ முதல்வருடைய உத்தரவை அடுத்து பாரதி ராஜாவின் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு நடைபெற உள்ளது என்று தகவல் இப்ப வெளியாகி வந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கண்டிப்பாக பார்க்கப்படுகிறது. பாரதி ராஜா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் அவர்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக அவர் படைத்த சாதனைக்கு இது ஈடாகாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிவிட முடியாதுங்க. ஸோ கண்டிப்பாக இவர் படைத்திருக்கக்கூடிய சாதனைகளுக்கும் சரி, இவர் எடுத்திருக்கக்கூடிய பிரபலமான புகழ்பெற்ற படத்திற்கும் சரி, ஒரு நல்ல மனிதராக இதுவரை திகழ்ந்து வந்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். ஸோ நல்ல இயக்குனராகவும் நல்ல மனிதராகவும் கண்டிப்பாக பாரதிராஜா அவர்கள் இறந்ததாகவும் நம்ம தெரிவிக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட இந்த நல்ல மனிதருக்கு, இப்படிப்பட்ட சாதனை படைத்த இந்த மனிதருக்கு கண்டிப்பாக அரசு மரியாதை கொடுப்பதில் எந்தவித தவறுமே கிடையாதுங்க. ஸோ இவருக்கு கொடுக்கக்கூடிய இந்த அரசு மரியாதை பார்த்தீங்கன்னா அனைவரின் சார்பாகவும், அதாவது மக்கள் சார்பாகவும் சரி, திரையுலக சார்பாகவும் சரி, அரசியல் வட்டாரங்கள் சார்பாகவும் சரி, அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம தெரிவிக்கலாம். ஸோ அவருடைய ரசிகர்களுக்கு இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக அவர்களும் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ பாரதி ராஜா அவர்கள் ஃபேமஸான ஒரு முக்கியமான இயக்குனராக இருந்து ஃபேமஸான ஒரு நபராக செயல்பட்டு வந்தாருங்க. அதாவது அவருடைய டைரக்ஷன் இல்லாமல் இருந்தாலும் அவருடைய கடைசி காலங்களில் குறிப்பிட்ட சில படங்களில் குறிப்பிட்ட சில கேரக்டரில் நடித்து வந்தாருங்க. ஸோ இவருடைய நடிப்பு திறமை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மக்களுக்கு பிடித்தமான ஒரு திறமையாகவும் பார்க்கப்பட்டிருக்கு. ஸோ இவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்களை வளர்த்து வந்ததாகவும், நிறைய நடிகைகளை வளர்த்து வந்ததாகவும், அவர்களுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்த ஒரு முக்கியமான இயக்குனராக பாரதி ராஜா அவர்கள் இருந்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். ஸோ இதனால் இவரிடம் நடித்த நடிகைகளுக்கும் நடிகர்களுக்கும் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான விஷயமா கண்டிப்பாக இருக்க போகிறது. அதாவது பாரதி ராஜா அவர்கள் சினிமா துறையில் அவருடைய பங்களிப்பு பார்த்தீங்கன்னா மிகுந்த அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது முன்னணி நட்சத்திரங்கள் இவருடைய தரப்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய படங்களை நடித்து வந்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த டைரக்டர் காலமானதை கண்டிப்பாக அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக நாம் இந்த இடத்துல தெரிவிக்கலாம். ஸோ இவருக்கு கொடுக்கக்கூடிய அரசு மரியாதை இவருடைய இறுதி சடங்குகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. ஸோ முதல்வர் கொடுத்த வாக்குறுதி இவருக்கு இறுதிச் சடங்கின் மூலம் அரசு மரியாதை கண்டிப்பாக நடக்குங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.